மேனேஜரை மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டாலே போதும், வாழ்க்கை ஓடிடும் நினைக்கிறீங்க. உண்மையில பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸ் உங்களை மேனேஜ் பண்ணல, நீங்க தான் உங்க மேனேஜர்களை மேனேஜ் பண்றீங்க. இன்டெலிஜென்ட்டா மேனேஜ் பண்றவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, அவ்வளவுதான். இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையை உங்களை தவிர வேறு யாராலும் தீர்க்க முடியாது என்று மேனேஜரையும் மேனேஜ்மெண்ட்டையும் கன்வின்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு மேனேஜ்மெண்ட்ல நீங்களே அதை பத்தி கன்வின்ஸ் ஆயிட்டு, கிருஷ்ணர் கீதையில ரொம்ப அழகா சொல்லுவாருங்கய்யா, கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனகா. இது ஒரு ஆழமான சத்தியம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வருகின்ற ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம செயலில் முழுமையாக இயங்கினீர்களானால், சக்சஸுக்காக ஒர்க் பண்ணாம எக்ஸலன்ஸுக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா, இப்பொழுது என்ன செய்கிறோனோ அதை முழுமையாக சிறப்பாக செய்வேன், சக்சஸ் உங்க பின்னாடி தொடர்ந்து வந்து. இந்த பலனை பற்றி சிந்திக்கிறவனீங்களே உங்க லைஃபை பிரான்சைஸ் பண்ணி விட்டுருவீங்க. காலையில எந்திரிப்போம், ஆபீஸ் போவோம், ஆபீஸ்ல 9 to 5 அந்த மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னு செய்வோம். திரும்பி வண்டி ஏறி மெட்ரோவோ இல்ல பஸ்ஸோ பிடிச்சி வீட்டுக்கு வருவோம். வீட்டில் வந்து அம்மா என்ன செஞ்சு வச்சிருக்கோம், வீட்டம்மா என்ன சமைச்சு வச்சிருக்கோம், அதை சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் அந்த டிவைஸை நோண்டுவோம், ஸ்க்ரோல் பண்ணுவோம், இல்ல டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு பான்னு உட்காந்துருப்போம். அப்படியே டயர்டாகி தூங்கிடுவோம். ஆட்டோ பைலட் மூட்லயே வாழ்ந்து அப்படியே செத்து போயிடுவோம்.